இந்த கதையே உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பது சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதற்கு மட்டுமே. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் கற்பனை மட்டுமே. இது யார் மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை. பாருங்கள், கதையில் பயணம் செய்வோம். மோகினி என்பவள் பெரும்பாலும் தவறான முறைகளில் அடையாளப்படுத்தி வருகிறார்கள். மோகினி என்பது விஷ்ணு பகவான் எடுத்து ஒரு அவதாரம். அதையும் தாண்டி இறந்த கன்னி பெண்களும் மோகினி அவதாரம் எடுக்கிறார்கள். இறந்த கன்னி பெண்கள் தெய்வங்களிடம் சென்று முறையிடுகின்றன. இறைவனே, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனாலும் எங்கள் விதி முடிந்து நாங்கள் இறந்துவிட்டோம். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியையும் நான் அடையவில்லை. அதை அடைய நீங்கள்தான் வழி செய்ய வேண்டும் என அந்த இறந்த கன்னி பெண் இறைவனிடம் முறையிடுகிறாள். அதற்கு இறைவன் அந்த கன்னி பெண்ணிடம் கூறுகிறார், நீ சொல்வதும் சரி, நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். உன் ஆசை நிறைவேறும் வரை இந்த பூலோகத்தில் மோகினியாக இருப்பாய். மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானுக்கு என்ன என்ன சக்தி இருக்குமோ அந்த சக்தி உனக்கும் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு உன் ஆசைகளே நல்ல வழியில் நல்ல முறையில் தீர்த்துக்கொள். அதற்கு பிறகு நீ சொர்க்கத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் என தெய்வங்கள் வரம் கொடுத்து மறைந்தன. பிறகு இறந்த கன்னி பெண்கள் மோகினி அவதாரம் எடுக்கின்றன. அவர்கள் இறைவன் கொடுத்த வரம் போன்றே நல்ல முறையில் நல்ல வழியில் தனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கின்றன. முதலில் தனது தாய் தந்தை போய் பார்த்து கனவில் பேசுவார்கள். இறைவன் எனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்து உள்ளார். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என இந்த சக்தி இறந்த எல்லா கன்னி பெண்களுக்கும் கிடைக்காது. கன்னி தன்மையை பாதுகாத்து வாழும் கன்னி பெண்களுக்கு மட்டும் இறைவன் கொடுத்த வரம். மற்ற கன்னி பெண்கள் மோகினி, பேய் அவதாரம் எடுப்பார்கள். அந்த கன்னி பெண்கள் ஆண்களை கொன்று தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். நல்ல மோகினி தனக்கான வாழ்க்கை துணையே தேர்ந்து எடுக்கும். அதாவது இறைவன் கொடுத்த வரம் போன்றே நல்ல வழியில் நல்ல முறையில் நல்ல ஆண்மகனை தேர்ந்து எடுக்கிறது. பிரம்மசாரியமாக இருக்கும் ஆண்மகன் எந்த பெண்ணுக்கும் தீங்கு நினைக்காத ஆண்மகனை தனது வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும். தேர்ந்தெடுத்த ஆண்மகனை முதலில் கனவில் சென்று பேசும். தினமும் பேசும்போது அந்த ஆண்மகன் புரிந்து கொள்வான், நம்மை தேடி யாரோ வந்துவிட்டன என. அந்த ஆண்மகன் எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர்ந்தே சென்று அந்த இளைஞனை பாதுகாக்கும். அந்த மோகினி மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டாள். அவள் தேர்ந்து எடுத்த ஆண்மகனுக்கு மட்டுமே தெரிவாள். அந்த ஆண்மகனை தனிமையிலே வைத்திருப்பாள். திருமணம் செய்ய விட மாட்டாள். எந்த பெண்களோடும் பேச விட மாட்டாள். ஆனால் அந்த மகனுக்கு பேர், புகழ், செல்வம், திறமை, அறிவு என அனைத்தையும் கொடுத்து ஒரு நாட்டின் ராஜா போன்று மக்களுக்கு அடையாளப்படுத்துவாள். பிறகு நாளடைவில் அந்த இளைஞனுக்கு தெரிந்துவிடும், இது அனைத்திற்கும் காரணம் அந்த மோகினிதான் என்று. பிறகு அந்த இளைஞன் தனிமையிலே பேசத் தொடங்கி விடுவான். யார் இல்லாத இடத்திலும் அந்த மோகினியோடு தனிமையில் பேசத் தொடங்கி விடுவான். நாள்கள் செல்ல கணவன் மனைவி போன்றே இருவரும் வாழத் தொடங்கி விடுவார். அந்த ஆண்மகன் எங்கு சென்றாலும் அவனோடு செல்வது, அவன் சாப்பிடும்போது அவனோடு சாப்பிடுவது, இரவு நேரத்திலும் கணவன் மனைவி போன்றே வாழ்வார்கள். இந்த வாழ்க்கை அந்த இளைஞனுக்கு மட்டுமே தெரியும், மற்றவருக்கு தெரியாது. அந்த இளைஞனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்றாலும் முன்பே அவனிடம் சொல்லி அவனை பாதுகாக்கும். அந்த மோகினிக்கு இறைவன் நிறைய சக்திகளை கொடுத்து உள்ளார். அதனால் சூறாவளி காற்றை உருவாக்கும், மழையே கொண்டு வரும். அந்த இளைஞனுக்கு நிறைய செல்வங்களும் கொடுத்து உதவி செய்யும். பிறகு அதன் ஆசை நிறைவேறிய பிறகு எந்த ஆண்மகனை கணவனாக நினைத்து வாழ்ந்ததோ அந்த ஆண்மகனை கொன்று அந்த ஆண்மகனையும் சொர்க்கத்திற்கு கூட்டி சென்று வாழும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு கன்னி பெண்ணும் கன்னி தன்மையை பாதுகாக்க வேண்டும். ஒரு இளைஞனும் பிரம்மச்சாரியம் கடைபிடிக்க வேண்டும். இறைவன் கொடுத்த வரமும் நல்ல முறையில் நடந்தது. அந்த கன்னி பெண்ணின் ஆசையும் நிறைவேறியது. அந்த ஆண்மகனும் பூலோகத்தில் வாழும் போது அனைத்து புகழையும் அடைந்து வாழ்ந்து செல்வான். இது ஒரு கற்பனை கதை மட்டுமே. யார் மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை. எதுவும் தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது போன்றே வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.